எதிர பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் யாராவது அதில் விழணும்னு நினைப்பாங்களா? கண்மூடித்தனமாக வைக்கிற அலாதியான அன்பு அப்படி சிலரை நினைக்க வைக்குது. கருமையும் வெறுமையும் மட்டும் சூழ்ந்த பாதை, திரும்பி போக வழியெல்லாம் இல்லை, அதை நோக்கி தான் போயாகணும். பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்துக்கலான்னு நுழையும் போது ஒரு விளக்கு பிரகாசமான நெருப்பை ஏந்திக்கிட்டு என்கிட்ட வந்தது. இந்த இருட்டை கடக்க இறைவன் தந்த வழியாக அதை பார்த்தேன். கடவுளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்போது உதவிக்கு இருக்காதா என்ன? அந்த நெருப்பு என்கிட்ட கேட்டதெல்லாம், உனக்கு நான் துணையாக இருப்பேன், எனக்காக நீ இரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். எனக்கும் அது சரின்னு தான் பட்டது. அவ்வளோ இருட்டில் அந்த நெருப்பை கண்மூடித்தனமாக நம்பினேன். ரொம்ப தூரம் பயணித்தோம். அந்த குளிரில் என்னதான் அந்த தீ இதமாக இருந்தாலும் என்னால் அதை அணைச்சிக்க முடியல. ஆனால் அதை அணைய விடவும் முடியல. ஒரு முறை அந்த அணையும் போதெல்லாம் என்னோட உயிரில் ஒரு பகுதியை கொடுத்து அதை திரும்ப உழுக வச்சேன். கைகள் எல்லாம் ரத்தம். ஆனால் அந்த வலியை விட ஒளி தான் எனக்கு பெருசாக பட்டது. இப்படி ஒரு தடவை அந்த தீ அணையும் போதெல்லாம் அதை ஏற்ற என் உயிரோட ஒரு பகுதி என்னை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தது. ஆனால் பரவாயில்ல, என் உயிர் என் கூட தானே இருக்குன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நடந்தோம். ஆனால் நானாக இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்குன்றது போக போக தான் புரிஞ்சுது. ஒரு நாள் முழிச்சு பார்க்குறேன், அந்த வெளிச்சத்தை காணோம். மீண்டும் அந்த இருட்டு. எதை பார்த்து நான் பயந்தனோ, எதையும் என் வாழ்க்கையிலேயே பார்க்கக்கூடாதுன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்னனோ, அதே இருட்டு என்னை சூழ்ந்துக்குச்சு. சுற்றி முற்றி தேடி பார்த்தேன். தூரத்தில் அந்த வெளிச்சம், அது கூடவே இன்னும் சில வெளிச்சங்கள். வா போகலாம், இன்னும் தூரம் போக வேண்டியது இருக்கு, பயணத்தை தொடரலான்னு சொல்லும் போது அது மறுத்துச்சு. இல்லை, நான் வரல, இதுதான் என்னோட கூட்டம், நீ போ அப்படின்னு சொல்லு இல்லாத என்னோட உலகத்தை இடிச்சு நொறுக்குச்சு. எவ்வளவோ அழுத, புரிய வைக்க முயற்சி பண்ணேன். எங்கே என் கண்ணீர் பட்டு அந்த நெருப்பு அணைஞ்சிடுமோன்னு அழுகையை கண்ணோடு அடக்கி அழுத. நீ தான் என்னோட பார்வை, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், எப்படி நடமாடுவேன்னு கேட்டால் அது திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம், நீ போ, இதுதான் என்னோட இடம், இங்கே தான் நான் வந்து சேரணும்னு இருக்கு, நீ போ அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். எனக்கு அது முக்கியமாக பட்ட அளவுக்கு அதுக்கு நான் முக்கியமாக படலைன்றது எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டோமோ. ஆனால் இருட்டில் வெளிச்சத்தை விட்டு வேறு எதை டிபெண்ட் பண்ண முடியும்? அது இல்லாத ஒரு காட்சியை கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல. ஆனால் அந்த நெருப்பு தன்னோட கூட்டத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, வேறு நெருப்பு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கும் அதை அனுமதிக்கலை. நீயும் வரமாட்ட, உன் இடத்த வேறு யாரும் நிரப்பவும் கூடாதுன்னா இதுக்கு என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை வேறு ஏதாவது பொய் சொல்லியிருந்தா கூட மனசாரி அங்கேருந்து கடந்து போயிருப்பேன். ஆனால் அந்த நெருப்பு, ஆமாம் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன்ற உண்மையை போட்டு உடைச்சிது. அதுக்கப்புறமும் நான் எப்படி அங்கே இருக்கிறது? நட்சத்திரம் இல்லாத நடு இரவில் நடு கடலில் திக்கு திசை தெரியாமல் திரிஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாட்கள் அதிவேகமாக போச்சு. ஆனால் நான் மட்டும் அப்படியே அதே இடத்துல. அடிக்கிற காற்றடிக்கிற திசையில் கப்பல் நகர்ந்து தானே ஆகணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர தொடங்கினேன். ஆனால் ஒவ்வொரு 10 அடிக்கும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த நெருப்பு இன்னும் அங்கே இருக்கான்னு. அது அங்கேயே தான் இருந்தது, சந்தோஷமா. நான் தான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். எவ்வளோ தூரம்னா வெறும் இருட்டு மட்டும் தெரிகிற அளவுக்கு. பாதையை விட்டு பாறையை விட்டு போனாலும் என் எண்ணத்தில் எப்போவுமே அந்த நெருப்பு இருக்கும். கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும் அப்படின்னு பெயர் சொல்ல விரும்பாத நம்ம தோழி ஒருத்தங்க தன்னுடைய உணர்வை பகிர்ந்திருக்காங்க. இவங்க நெருப்பு இருட்டுன்னு சொன்னது எல்லாம் நெருப்பு இருட்டு இல்லைன்றது இதை கேட்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அன்பு ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா
ஆபத்தாக முடியுன்றது தெரியும். ஆனால் அது யாருக்குன்றது அந்த அன்பை கொடுக்குறவங்களுக்கால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். கொடுத்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அதை வாங்கின இடத்துல இருக்கவங்க அதை பற்றி ஒரு நிமிஷமாவது யோசிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட மீண்டும் வேற ஒரு கதையில் வேற ஒரு உணர்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.